ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் வீட்டிலேயே ஷார்ஜா ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது, யார் வேணாலும் செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வறுத்த நிலக்கடலை ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சீனி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஹார்லிக்ஸ் வச்சுருக்கேன், தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம், ஒரு வாழைப்பழம், இதோட 1/2 லிட்டர் பால். அது ஃப்ரோசன் மில்காக வச்சுருக்கேன். அதாவது பால் வாங்கி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் மில்க் ஆயிரும். இவ்வளோ பொருட்களை வச்சு தான் நம்ம ஷார்ஜா பண்ண போகிறோம். முதல்ல இந்த நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலையை நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கலாம். அதாவது மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு வாட்டி நம்ம ஆன் பண்ணி எடுத்தாலே போதும். ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் துருதுருன்னே இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். வாழைப்பழத்தை கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அரைக்கிறதுக்கு வசதியாக. இந்த ஃப்ரோசன் மில்க் ரொம்ப கட்டியாக இருக்கும்ல, அதனால கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி சின்ன குழவிக்கல் இல்லைன்னா நீங்கள் பூரிக்கட்டை ஏதாவது பயன்படுத்தி அதை கொஞ்சம் உடச்சிக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி அடித்து எடுத்துடலாம். சுகரு, அப்புறமா வாழைப்பழம், ஃப்ரோசன் மில்க் நம்ம உடச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இப்போ போட்டுக்கலாம். அது ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்ற டைமில். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். சம்மரில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஷேக் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சம்மர் தான், ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்டா. எல்லாம் சேர்த்துப்போம் நம்ம இப்போ மிக்சி ஜாரில். அதே மாதிரி முதல்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி விப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஹார்லிக்ஸ் சேர்த்துருவோம் கடைசியாக. இதில் வறுத்த நிலக்கடலை இப்போ நம்ம போடக்கூடாது. அதை தவிர எல்லா பொருட்களையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டோம். அது ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. நம்ம சாப்பிட்ற டைமில் இது கரெக்டாகவே இருக்கும். இப்போ கிளாஸில் இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த க்ரஷ்டு பீனட் வச்சுருந்தோம்ல, வறுத்த நிலக்கடலை, அதை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம அந்த ஷேக்கை ஆட் பண்ணலாம். ஷேக் ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம், ஒரு 3/4 கிளாஸ் ஆகிறது வரை ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளவுமே போதும். போட்டுக்கலாம். இதில் நம்ம ஹார்லிக்ஸ் ஆட் பண்ணோம். ஒரு சிலர் ஹார்லிக்ஸுக்கு பதிலாக பூஸ்ட்டு, போன்விட்டா இல்லை காஃபி அந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சால் தான் நம்ம அந்த கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும் ஷேக். இப்போ நம்ம 3/4 கிளாஸ் ஆட் பண்ணிட்டோம் ஷேக். திரும்பவும் அந்த க்ரஷ்டு பண்ணி வச்சுருக்கிற அந்த பீனட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த நிலக்கடலை கொஞ்சம் பொடி செஞ்சது, அது மேலே திரும்பவும் ஷேக் ஆட் பண்ணுவோம், சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கிளாஸ் ஃபில் ஆயிடுச்சு. இது மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிலர் ஐஸ்கிரீம் எல்லாம் கூட வைப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, இதே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்னா, திரும்பவும் அந்த வறுத்த நிலக்கடலை வச்சுருக்கோம் எல்லாம் க்ரஷ் பண்ணது, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை ஹார்லிக்ஸ், நம்ம முதல்ல ஹார்லிக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கடலை போட்டுப்போம். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்போம் டாப்பிங்காக. வறுத்த நிலக்கடலை போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இது ஜஸ்ட் ஒரு டாப்பிங் மாதிரி தான் போடுறோம். பாருங்கள், நம்மளோட ஷார்ஜா ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லணும் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு. இது யார் வேணாலும் வீட்டில் பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணுறது தான். இதில் பெரிய ஃபார்முலா எதுவுமே கிடையாது. மற்ற ரெசிபீஸ்னால் நம்ம ரொம்ப அளவெல்லாம் ரொம்ப பார்ப்போம், இது அப்படியெல்லாம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.